தலைவர் வேர்ல்டுக்கு தலைவர், அதனால வேர்ல்டு எல்லாமே ரிலீஸ் ஆகுதுங்கிறது ஒன்றும் ஆச்சரியக்குறி இல்லை. ஆனால் உலகமே ஒரு மனிதரை இவ்வளோ பெரிய அளவில் கொண்டாடுறாங்கன்னா அவர் நிஜமாவே அதுக்குன்னே பிறந்த ஒரு 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 மனிதர் தான். ஹீ இஸ் காட் ஸ்பெஷல் சன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். லுக்கிங் ஃபார்வர்ட், ஏன்னா லோகேஷ் கனகராஜோடைய ப்ரீவியஸ் படங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ தலைவருக்கு அவர் எப்படி இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காருங்கிறத பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கு. மலேசியா மட்டுமா? மலேசியா, அமெரிக்கா, நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது தலைவர் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் மலேசியாலேருந்து ஒரு குரூப் இதுக்காகவே சென்னை வந்திருக்காங்க, இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிறதுக்காக. கண்டிப்பாக பீட் பண்ணணும் தான் நாங்கள்லாம் வேண்டிக்கிறோம். பார்ப்போம், அது மக்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபீலிங்கை எப்படிங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? அது ஒரு இமோஷனுங்க. அந்த இமோஷன் உள்ளுக்குள்ளே பயங்கர என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே ரஜினிசம் விளையாடிட்டு இருக்கு. அதுவும் 50 வருஷமாக ஒரு மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னா இதை விட ஒரு எதிர்பார்க்கவே முடியாது. அவர் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக எல்லா விதத்துலேயும் இருக்கார். எப்படி நம்ம ஒரு 75 வயசுலேயே ஆக்டிவாக எப்படி நம்ம வேலை பண்ணணுங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. எப்படி ஸ்பிரிச்சுவலாக எப்படி இருக்கணும் எல்லாமே. ஸோ இட் இஸ் லைக் ஹோல்சம். படமும் அப்படி இருக்கும், கவலையே இல்லை. எங்களுக்கு 3 மணி நேரம் அவரை பார்த்தா மட்டும் போதும். இட் ஷுட் ராக், டெஃபினெட்லி இட் ஷுட் ராக். சஸ்பென்ஸ் எதிர்பார்க்குறோம். லெட்ஸ் சி, ஹோப் ஃபார் த பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா பின்னேங்கன்னு ஊரில் வந்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் படம் இங்கே பார்க்கணும் சென்னை மக்களோட சேர்ந்து. நாங்கள் பின்னேங் மலேசியா ரஜினி ஃபேன் கிளப்னு ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் தான் நாங்கள் ஒரு 12 பேர் இங்கே வந்திருக்கோம். இந்த வருஷம் தலைவரோட 50வது வருஷம் செலிப்ரேஷன், அதையும் சேர்த்து கொண்டாடி இந்த படத்தை பார்த்து எல்லாரோட என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, இப்போ லோகேஷ் கனகராஜ் பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எல்லா இன்டர்வியூவும் சொன்னது அவர் கமல் ஃபேன்னு. பட் இந்த தடவை அவர் ரஜினி கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதற்கான முயற்சி கண்டிப்பாக லோகேஷ் கிட்ட அந்த ப்ரெஷர் இருந்திருக்கும். இந்த படத்தை கண்டிப்பாக பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு. அட் த சேம் டைம் இப்போ ட்ரெய்லர் அப்புறம் மற்ற ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்ததில் இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும். நான் பேசுறது விடுங்க. நாங்களாம் ரஜினி ஃபேனு. எங்களுக்கு பிடிச்ச கமால் ஃபேனே வந்திருக்காங்க. இவர் எங்க கூட சேர்ந்து அவங்களும் இது பண்ணுறாங்க. எங்களுக்கு அங்க இருந்து பார்க்கறதோட இங்க உங்க கூட சேர்ந்து ஒன்னாக இருந்து இந்த மக்களோட செலிப்ரேஷன் எப்படி இருக்கு, எங்களோட தலைவரோட செலிப்ரேஷன் எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்காக ஒன்னா கலந்து இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். பார்த்துட்டு அதோட ரிவ்யூ கண்டிப்பா கொடுப்போம். இதை பாருங்க, எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு தலைவர் படம் அவ்வளோதான். தலை ஸ்கிரீன்ல வந்தாலே போதும், அவ்வளோதான். ஓகே, பேரு பத்மநாதன். டேரக்டர் போட்டது ஜெயிலர் முடிஞ்சு, இது காலா முடிஞ்சு.